ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதியில் இருக்க இஸ்கான் டெம்பிளுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது சித்தூர் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் நேன்றகொண்ட போகிற வழியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் டெம்பிள்ச்சு. ஸோ பார்த்து நம்ம தரிசிச்சுக்கன்னு போகலன்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு வந்து தரிசிச்சுக்கன்னு போகலான்ட்டு இங்கே வந்து நல்ல ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல் மைண்டு நல்ல பிளேஸ் இது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம கருட தேவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு கோவிந்த தேவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு நம்ம நேராக ஸ்ரீ கிருஷ்ண நாராயண பிரபு கிட்ட கிளம்பிடுவோம். அவர் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்டு என்விரான்மெண்ட் வியூஸ் எல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு வர வழியில். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் நேரம் டிரைவிங் அப்புறம் நம்ம திருப்பதிக்கு வந்துட்டோம். அண்ட் திருப்பதியில் நம்மளுக்கு ரொம்ப நாள் பிறகு வந்ததுனால ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு இந்த ஸ்டாச்சூஸ், இந்த தபலா, இந்த மவுண்டன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது எல்லாமே ரொம்ப நாள் அப்புறம் வந்தனால, ரொம்ப வருஷம் அப்புறம் வந்தனால, ஏதோ விஐபி வந்தனால நம்ம இங்கே வந்து இந்த கருட தேவராண்ட யூட்டன் போட்டுன்னு போக சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த யூட்டன் போட்டுக்கின்னு நேராக இஸ்கான் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட திருப்பதி இஸ்கான் டெம்பிள். இங்கே ரொம்ப வாட்டி வரணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பிளான் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு எப்படியாச்சும் வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்டு இங்கே வந்த பிறகு ஒரு மனசுக்கு கிடைச்ச ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபுல்லாக வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன். என்னதான் பப்பு, இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, ஏகப்பட்ட பிளேசஸ் இருந்தாலும் இந்த டெம்பிளில் கிடைக்கிற சந்தோஷம், டெம்பிளில் வந்து நம்ம கடவுளோட தரிசனம் பார்த்து வர சந்தோஷம் எதுவுமே அடிச்சுக்க முடியாது. இது எப்பவுமே டாப் பிளேஸ். அப்படியே ஒரு ஹாப்பினஸ்லேயே உள்ள வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே கண்ணில் தானாக தண்ணி வந்துச்சுன்னு சொல்லலாம். காரணம் அந்த கண்ணீர். அப்படி ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் எப்பவுமே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு எங்கேருந்து அவ்வளோ சந்தோஷம் எதுக்குன்னு தெரியல. கிருஷ்ணரை பார்த்த உடனே எனக்கு சொல்ல முடியாத அவ்வளோ சந்தோஷம். நான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து அப்படின்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். ஆனால் அந்த சந்தோஷம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஃபீல் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இந்த இஸ்கான் டெம்பிளில் ஏதோ ஒரு பெரிய மேஜிக் இருக்குது. இஸ்கான் டெம்பிளில் மேஜிக் இல்லை, கிருஷ்ணர் தான் மேஜிக் தான் கிருஷ்ணர். அவர் செய்யாத லீலை மாயங்களா, அவர் மாயரில் தான் இந்த உலகம், அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து இஸ்கான் டெம்பிளில் வந்து தரிசிச்சுக்கு வந்து 1000% வர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி நான் சாமி தரிசனம் வாங்கிக்கின்னு நம்ம வெளியே கிளம்பிட்டோம். ஸோ பசி எடுத்துச்சு. ஏன்னா நான் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் ஒரு பொழுதில் போனேன். ஒரு காலையில் செருப்பு எதுவும் போடாமல் ஒரு காலையில் போனேன். ஒரு பொழுது தான். ஸோ ஏதாச்சும் ஹோட்டலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு போய் பார்த்துனே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஜூ ஆப்போசிட் வந்து வனம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி உள்ளே வந்து இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, டிசைனாக நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி நல்ல ஹோட்டலில் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ட்டு ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அண்டு மீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஏற்றி நம்ம கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம சிப்ஸு ஓரம் வச்சுக்கணும். அண்ட் சாம்பாரை வந்து லைட்டாக நம்ம பிளேட்டில் போட்டுக்கணும், சேஃப்டாக போட்டுக்கணும். இப்போ சாம்பாரை லைட்டாக ஊற்றிக்கணும். அது மேலே சாம்பார் வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட்லெஸ் இல்லை, ஸ்மெல்லு மாத்திரம் கம்ம நடிச்சிருந்துச்சு. சிப்ஸை போட்டுக்கின்னு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் ஓகே, பரவாயில்ல, சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பரவாயில்ல, சூப்பர்னு சொல்லலாம்.